ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கான காமன் மேன் ஷோ எண்ட் ஆகுதுங்க. ஸோ எண்டு நல்லா ப்ரோ அப்படின்னா ஷாக் ஆகாதீங்க. ஸோ இன்னைக்கு வந்து 50 பேர் எடுத்தாங்களா, 50 பேரில் வந்து எல்லாம் இன்டர்வியூ எடுத்து முடிச்சிட்டாங்க. இதில் வந்து ஆன் ஹோல்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு செகண்ட் ரவுண்ட் இருக்குது. ஓகேங்களா, முதல் ரவுண்டாக முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து முதல் ரவுண்டுக்கு 5 எபிசோட் ஆகிடுச்சு. செகண்ட் ரவுண்டில் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கடினமாக வச்சதாங்க நல்லாயிருக்கும். தெலுங்கெல்லாம் வேற லெவலாக இருக்குங்க. உண்மையில் தெலுங்கில் சூப்பராக இருக்குங்க. டார் மாறாக இருக்கிற அந்த பச்சை மிளகாய் கடிக்கிறது, இந்த இது பண்ணுறது, டாஸ்க்கு சூப்பராக இருக்குது. பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதுதான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தமிழில் வந்து அதை கொண்டு வர மாட்டுறாங்க. இதை சப்புன்னு 4 கேள்வி கேட்குறது, பேட்டில் வைக்கிறது, 2 பேரும் சண்டை போடுறதுன்னு சொல்லி இதெல்லாம் கிடையாது. வேறு ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டுறாங்க. தமிழில் ஏதோ ஒன்று ட்ரை பண்ண சொல்லி மொக்கையாக பண்ணிட்டு வேஸ்ட்டாக டிஆர்பி கம்மி பண்ணி எல்லாம் போயிட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு ஸோ இன்றைக்கி வந்து 10 கண்டஸ்டன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்மால் யூடியூபர் மக்களே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ முதல்ல வந்து யார் பார்த்தீங்கன்னா வந்து சுந்தர பாண்டி. இவர் யாருன்னு கேட்டேன்னா ஒரு ஜோதிடர். ஸோ ஜோசிகர் சொன்னார்னா சார் ராஜு சொன்னார் ஜோதிடர் அப்படின்னு கூப்பிடுங்கன்னு சொன்னார். அவருக்கான ரெஸ்பெக்ட் அவர் கேட்டிருக்காரு. ஸோ எனக்கு வந்து இது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த மாதிரி கேட்டகரி ஆளுங்கள்லாம் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களா பிக் பாஸ் உள்ள வரதுக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து அவங்க ப்ரொஃபஷனலாக வேறு இல்லை, நம்ம ப்ரொஃபஷனலுக்கு செட் ஆகாது, நம்ம உள்ளே போய் பிக் பாஸ் சொல்ல சண்டை போட முடியாது, என்ன பண்ணும் எது பண்ணலாம் சில பேர் யோசிப்பாங்க. நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து இவர் வந்தது ஓகேங்களா. பட் இவர் வந்து ரொம்ப வாய்ஸ் அவுட் ரொம்ப பெருசாக பண்ணல அவர். ஸோ இவர் என்ன பண்ண முடியுமோ ஜஸ்ட் நார்மலாக பேசினார். நாங்கள் இதெல்லாம் பண்ணுவேன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் இருக்கவங்கள அவங்க வந்து இந்த வாட்டி இந்த ஷோவில் இப்போ நீங்கள் செலக்ட் ஆவீங்களா இல்லையா, உங்கள் கணிப்பு எப்படி இருக்குன்னு மாதிரிலாம் சில விஷயம் கேட்டதுக்கு அவனும் சார் கண்டிப்பாக நான் வந்து வின் பண்ணுவேன், நெக்ஸ்ட் லெவல் நான் போவேன், என்னோடய கணிப்பு படி நான் இதெல்லாம் பார்த்தேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். பட் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா வந்து இவருக்கு இன்னும் நிறைய பயிற்சி வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அதனால் அவருக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து முடிச்சிட்டாங்க. இரண்டாவது அவர் ராஜலக்ஷ்மின்னு வந்திருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து குங்ஃபு மாஸ்டர். குங்ஃபுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். குங்ஃபு மாஸ்டர் இவங்க வந்து ஒரு கிராமத்தில் வந்திருக்காங்க. உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு சல்யூட் அடிச்சு ஆகணும். ஏன்னா வந்து கேர்ள்ஸ் வந்து இந்த கேட்டகரி தான் இருக்கணும், இவ்வளோ தான் நம்ம லெவல் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அந்த ஜென்ரேஷனில் இந்த ஜென்ரேஷன் இருக்காங்க. பட் இப்போ ஜென்ரேஷன் மாறிடுச்சு இல்லைன்னு சொல்ல. பட் இந்த குங்ஃபு கராத்தே இந்த செக்டர் போனது வந்து நல்ல விஷயந்தான். ஸோ நல்ல ஒரு அவேர்னஸ் இதை பார்த்து நிறைய பேர் வந்து நம்மளும் இதை ட்ரை பண்ணலான்னு பண்ணுவாங்க. அதனால் வந்து அவங்க வந்து நல்லாவே குட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாங்களாம், இதை பற்றிலாம் கொஞ்சம் கேட்டாங்க. ஸோ கேட்டது அவங்களால முடிஞ்சது பண்ணாங்க. 2-3 ஸ்டெப்பு சொன்னாங்க. சாரீ கட்டியிருந்தாங்க, அதனால் 2-3 ஸ்டெப் மட்டும் வச்சு முடிச்சிட்டாங்க. இவங்க 2 பேருமே இந்த ஜோதிடருக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு பேட்டில் மாதிரி வச்சாங்க. ஸோ எதுக்காக நீ வீட்டுக்குள்ளே போகணுன்றதை கேட்டாங்க. பட் இவங்க 2 பேருமே பேசின கான்செப்டே வேறு. ஸோ டோட்டலாக வந்து இவங்க 2 பேர் கான்செப்ட் டோட்டலாக வேறு மாதிரி இருந்ததால் ஸோ 2 பேருமே கார்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ மூன்றாவதாக வந்து ரயான் ராஜு. இவங்க ஒரு ஓகேங்களா, டிரான்ஸ்ஜெண்டர். இவங்க வந்திருக்காங்க. இவங்களுமே என்ன சொல்ல வராங்கன்னா, எங்களை பற்றி வந்து இந்த உலகத்தில் ஸோ ஒரு தப்பான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. நாங்கள் வந்து யாசகம் பெறுறதுக்கும் மற்றும் ஒரு அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் வந்து எல்லாருமே எங்களை வந்து அந்த மைண்ட் செட்லாம் திங்க் பண்ணுறாங்க. இதெல்லாத்தையும் நான் மாற்றணும், நான் வந்து நெக்ஸ்ட் கட்டத்துக்கு கொண்டு போகணும். ஸோ நாங்கள் அப்படி கிடையாது. ஸோ நாங்கள் கொடுக்குற ₹1 மட்டும் நீங்கள் எடுத்து பர்ஸில் பத்திரமா வைக்கிறீங்க, ஸோ பணம் சேரும்ன்ட்டு. பட் எங்களை வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்குது. நான் ஒரு வேலைக்கு போனாலோ எங்கே போனாலும் எங்களை ட்ரீட் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்குது. இதெல்லாத்தையும் நான் வந்து டோட்டலாக மாற்றணும். ஸோ நாங்கள் வந்து இப்படி கிடையாது, நாங்களும் அடுத்த கட்டத்துக்கு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே வந்து நல்ல விஷயந்தான். ஸோ முயற்சி எடுக்கலாம். ஏன்னா வந்து எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னும் வந்து நிறைய பேர் யாசகம் பெற்று தான் இருக்காங்க. ஸோ ட்ரெயின்ஸில் இங்கெல்லாம் இருக்காங்க. பட் அவங்களோட சுச்சுவேஷன் என்னன்னு தெரியாது, இவங்களோட சுச்சுவேஷன் என்ன தெரியாது. பட் இவங்களோட மைண்ட் செட்டு அடுத்த எல்லாத்தையும் மாற்றணுன்ற ஒரு நல்ல மைண்ட் செட் தான் வந்துருக்கு. பட் வந்து இன்னும் நல்லா ஃபயராக பேசியிருக்கலாமோ அப்படி எனக்கு தோணுச்சு. ஸோ அவங்ககிட்ட ஃபயர் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து லாஸ்ட்டாக நேற்று முந்தின சீசனில் ஒரு ட்ரான்ஸ் வந்தாங்க. அவங்க நல்லா சூப்பராக பேசுனாங்க, நல்லா கலகலன்னு பேசுனாங்க. ஸோ கலகலன்னு பேசுகிறாங்கன்னு சொல்ல வரல, பட் இன்னும் நல்லா ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து ஒரு சமுதாயத்தையே மாற்றணும்னு நினைக்கும் போது இன்னும் நல்லா போல்டாக இருந்திருக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா வந்து ஆன் ஹோல்டுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு மூவ் பண்ணுறோம், ஸோ நீங்கள் இன்னும் நல்லா ஸ்டஃப்பு கொண்டு வந்து நல்லா ட்ரெயின் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கலீல் பாஷா நினைக்கிறேன். ஸோ இவர் வந்து வேறு லெவல் பண்ணிட்டாருங்க. ஸோ பயங்கரமாக பண்ணிட்டாரு. இவங்க 2 பேருக்குமே வந்து 2 பேர் ஒன்றா தான் கூப்பிட்டாங்க. இப்போ அந்த 2 பேரை இன்டர்வியூ எத்தனை சீக்கிரமாக முடிஞ்சுன்னு சொல்லி 2 பேர் அனுப்பிச்சாங்க. இவர் 2 பேர் எடுக்கும்போது இவர் வந்து கானா பாட்டு பாடிட்டாருங்க. கானா பாட்டு சூப்பராக பாடினார். நல்லா இருந்துச்சு.
ஸோ கானா சாங் நல்லா பாடினார், சூப்பராக இருந்துச்சு. இவர் வந்து ஆட்டோ டிரைவராக, ஷேர் ஆட்டோ டிரைவராக இவர். அதனால் வந்து இவருக்கும் அவங்களுக்கும் ஒரு இது மாதிரி வச்சாங்க, பேட்டில் மாதிரி வச்சுட்டு யார் இதில் வந்து பிக் பாஸ் வீட்டில் போகணும்னு நினைக்கணும்னு கேட்கும்போது அவங்களால அவ்வளோ பேச முடியல. பட் இவர் வந்து பயங்கரமாக டஃப் கொடுத்து பேசிட்டார். நான் இந்த ரீசனுக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன், அதெல்லாம் நிறைய விஷயத்த சொன்னார். அவங்களால வந்து அந்தளவுக்கு வந்து டஃப் கொடுக்க முடியல. பட் இவரை பற்றி சொல்லலாம், நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கார், என்டர்டெய்னர் தான் சொல்லலாம். ஸோ பிக் பாஸுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஆப்டான ஒரு பர்சன் தான். ஆட்டோ டிரைவர்னு இல்லாமல் அவர்கிட்ட பாட்டு திறமைகளோ அவர் பண்ண விஷயங்களோ எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு, நல்லா பேசினார். ஸோ அதனாலலாம் பார்த்தா இவரை குவாலிஃபைடு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இனிக்கு ரவுண்டில் வந்து இவரை வந்து ஃபஸ்ட்டு குவாலிஃபைடு பண்ணிட்டாங்க. ஸோ பாஷானா அந்த டார் மாதிரி பண்ணார், நல்லா ஒரு ஃபுல்ஃபில் பண்ணார், ஸ்டேஜை ஃபுல்ஃபில் பண்ணல, அந்த ஒரு ஃபுல்ஃபில் நல்லா பண்ணார். நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு எப்படின்றத மறக்காமல் கமெண்ட் போட்டு விட்ருங்க. ஸோ 5வது வந்து ஷமா அப்படின்றவங்க வந்திருக்காங்க. இவங்க ஒரு சிங்கர், ஒரு டான்ஸர், ஒரு என்ஜிஓ நடத்துகிற, இதை தவிர்த்து வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. பட்டு நல்ல வைபான ஒரு ஸ்பீச், இந்த ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் போட்டிருந்தாங்களா இவங்க தான் அது. நல்லா ஒரு வைபான ஒரு ஸ்பீச்சு, நல்லா இது பேசினாங்க, நல்லா பண்ணாங்க. திடீர்னு வந்து உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க கேட்கும்போது திடீர்னு வந்து குட்டிக்காரனெல்லாம் அடித்தாங்க, திடீர்னு பல்ட்டி அடித்தாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து ஆன் ஸ்பாட்டில் என்ன பண்ணுறது தான் பார்ப்பாங்க. நிறைய இடத்துல வந்து ஆன் ஸ்பாட்டில் டக்குன்னு அந்த ஆன் ஸ்பாட்டில் என்ன மைண்டில் ஓடுது, என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் கேட்கும்போது சில நீங்கள்லாம் என்ன பண்ணீங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி டேலண்ட் இருக்குது, இதெல்லாம் நான் பண்ணுவேன், நான் அது பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து ஒரு நல்ல ஸ்பீக்கர் மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா பேசுனாங்க, நல்லா வைபாக இருந்தாங்க, கலகலகலன்னு இருந்தாங்க. ஸோ பிக் பாஸுக்கு வந்து இந்த மாதிரி ஆளுங்களாம் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி ஆளுங்களை எடுக்கலாம். ஏன்னா வந்து உள்ளே போயிட்டு நீ ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறதுக்கு நீ பிக் பாஸுக்கே வராமல் இருக்கலாம். லாஸ்ட் சீசன்லாம் பார்த்துருப்பேன், நல்லா அழுதுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. பட் இந்த வாட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இவங்கள மாதிரி ஆளுங்க ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க கூட கம்பேர் பண்ணி இந்த மாதிரி ஆளுங்க ஓகே தான். ஸோ இவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க, இவங்களுக்கு வந்து குவாலிஃபைடு பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து ஃபுல் ஃபன் பண்ணிட்டாங்க, ஸ்டேஜை ஃபில் பண்ணிட்டாங்க, ஜட்ஜஸ் எல்லோரையும் பயங்கரமாக வந்து நல்லா பேசி நல்லா இது பண்ணாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு அவங்கள பார்க்கும்போது, நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறமா வந்து சுப்பிரமணியன்னு ஒருத்தர் வந்தார். சுப்பிரமணியன்றவர் வந்து அவர் வந்து டேட்டா சயின்டிஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தார். ஸோ அவர் வந்து சாஃப்ட்வேர் சம்திங் அந்த இதில் இருந்தார். அவருக்கான ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அவர் கொடுத்த டாஸ்க்கு அவர் ட்ரை பண்ணார். பட் ட்ரை பண்ணது வந்து அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜட்ஜஸ். ஸோ ஜட்ஜஸ்க்கு ஃபீல்ஃபுல் ஆகணும்ல, எனக்கு இவங்க பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சி. ஸோ ஓவியா சிரிக்கிறாங்கன்னா சும்மா எல்லாத்தையும் சிரிக்க மாட்டாங்க, மாயா ஜட்ஜ் பண்ண எல்லாத்தையும் டக்குன்னு பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஃபுல்ஃபில் ஆகணும்ல, இந்த பர்சன் வந்து நல்லா பண்ணார், நல்லா இது பண்ணுற மாதிரி அந்த ட்ரை பண்ணாங்க. பட் அவருக்கு வந்து அது ரொம்ப ஆப்டாக இல்லை. பட் அவர்கிட்ட சம்திங் டேலண்ட்ஸ் இருக்குது. ஏதோ வந்து எப்படி சொல்கிறதுனா எஜுகேட்டட் வைஸாக நல்லா டேலண்டடாக பர்சன் தான், அவர் இல்லைன்னு சொல்ல. பட் இந்த ஷோக்கு வந்து ஆப்டான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஸோ இந்த பிக் பாஸ் ஷோவில் வந்து எல்லாமே இருக்கணும், அறிவும் இருக்கணும், திறமையும் இருக்கணும், ஓடணும், குதிக்கணும், ஜம்ப் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாமே இருந்தால் தான் ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். அதனால் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அவர் கொடுத்த வாய்ப்பை வந்து அவர் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணலன்னு சொல்லி அவர் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறமா வந்து சுகுமார்ன்றது வந்திருக்காரு, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவர். ஸோ ஆல்ரெடி அவர் வந்து எஸ்எஸ் மியூசிக் சம்திங் ஏதோ ஒரு மீடியாவில் வந்து ஆங்கராக இருக்கான்னு சொல்லியிருந்தாங்க. இவர் வந்து வந்த உடனே சார்னு பாட்டெல்லாம் பாடினார். பட் அந்த பாட்டு வந்து ஒரு பாட்டு பாடினார். நம்ம மாயானை கேட்டேன்னா உங்கள் பாட்டான்னு கேட்டேன், என் பாட்டு இல்லைன்னாரு. அப்புறம் உங்களோட பாட்டு பண்ணோன்னா அந்த ஒரு பாட்டும் பாடினார். நல்லா தான் பேசினாங்கள, நல்லா ஃபுல்ஃபில்லாக பேசினார். அங்கங்கே வந்து ஓவியம் எனக்கு பிடிக்கும்லாம் சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். இதில் வந்து ஜட்ஜுங்களை வந்து கொஞ்சம் கடுப்பான மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா வந்து ஒரே ஆளை பிடிக்கும்னு சொல்லும்போது மற்றவங்களாம் பிடிக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஆனால் மாயா வந்து அவர் குறுன்னு பார்த்துருந்தாங்க, ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க அவர்கிட்ட. அது வந்து இப்போ நம்ம சொன்ன வேலைக்காகுது. அதனால் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் எங்கள் சீசன் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நாங்களாம் எப்படி என்ன கேரக்டர் கேட்கும்போது அவர் டப்பு நான் பண்ணுறேன், அவர் சொல்லி தான் ஆகணும்ல. ஸோ ஆரியனா வந்து ரொம்ப பேசினே இருப்பார், வெறுப்பாக இருக்கும், அவர் ரொம்ப பேசிகிட்டே இருப்பார், அந்த மாதிரி சொல்லிட்டாரு. பட் ஆரிய அவர் வந்து ரொம்பலாம் பேச மாட்டார், கம்மியாக தான் பேசுவார், கரெக்டாக பேசுவார். என்ன கேட்டிங்கன்னா அவர் வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுற பர்சன் கிடையாது. பிக் பாஸ் பார்த்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். பட் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருப்பார். ரெண்டாவது வந்து ராஜு பற்றி கேட்டாங்க. ராஜு வந்து யாராவது ஒருத்தங்க வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது வந்து அவர் பார்ட்னர் தக் லைஃப் போட்டு அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பாருனாங்க. அது உண்மை தான். ஏன்னா ராஜு அந்த சீசன் அப்படியே பண்ணார். ரொம்ப பெருசாக ரியாக்ட் ஆகல, ரொம்ப எதுவுமே காட்டிக்கல, சிம்பிளாக முடிச்சுட்டு டக்குன்னு பார்த்தாரு, அப்படியே டைட்டில் வாங்கி போயிட்டாங்க. அப்புறம் மாயா சொல்லவும் மாயா வந்து குரூப்பிசம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் மாயாவுக்கு ரொம்ப குரூப்பிசம். ஸோ பூர்ணிமா அப்புறமா அந்த 4-5 பேரை வச்சுட்டு அவங்க ஃபுல்லாக குரூப்பிசம் தான் பண்ணிட்டு தான். உண்மை தான், அது மாயாக்கே தெரியும். ஸோ குரூப்பிசம் பண்ணிட்டு அந்த புள்ளி கேங் ஹெட் ஆகிட்டு அந்த புள்ளி கேங்கெலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க கேமை மிஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டாக நம்ம போகிற வேலையை வந்து கரெக்டாக பண்ணாமல் இன்னொரு வேலையை பார்க்கும்போது அந்த வேலை மிஸ் ஆக தான் செய்யும்.
எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அந்த வேலையை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் அந்த வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை போகும்போது அது மிஸ் ஆகிடுன்றது கரெக்டாக சொல்லியிருந்தார். ஸோ ஓவியை பற்றி கேட்கும்போது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்விம்மிங் பூலில் நடந்த இன்சிடென்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க, தேவையில்லாமல் குதிச்சாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பேசினதுக்கப்புறம் நம்ம ஜட்ஜஸ்க்கு வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். ஸோ ஜட்ஜஸ்க்கு யாருக்குமே வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது. இவர் ரெட் கார்டு கொடுக்கணுமா, குவாலிஃபைடு பண்ணணுமான்றது டைலாமாலே இருந்தாங்க. டைலாமாவில் இருந்துட்டு நிறைய ஆர்குமெண்ட்ஸ்லாம் போயிடுச்சு ஜட்ஜஸ்க்கும் 4 பேருக்கும் இவருக்குமே. அதுக்கப்புறம் சரி ஆன் ஹோல்டில் கொடுக்குறேன், நெக்ஸ்ட்டு லெவலில் பார்த்துலாம்னு சொல்லி அவர் அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாயா நடேசன் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்களுமே வந்து கொஞ்சம் நல்லா தான் பேசினாங்க. அவங்கள வந்து டிஜே, ஃபோட்டோ, அப்புறமா பைக் ரைட் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து மாடலு, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வேறு மாதிரி இருந்தேன். ஸோ எனக்கு எப்பவுமே லீடராக இருக்கணும், லீடர்ஷிப் தான் லீட் பண்ணணும் எனக்கு ஆசை அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்ணாங்க. பட் வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, கடைசியாக வந்து உங்கள்கிட்ட ஸ்டஃப்ன்றது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னும் ஸ்டஃப்பை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, நீங்கள் இதை தான் சொல்கிறீங்க தவிர இது தவிர இன்ட்ரெஸ்டிங் எதுவுமே கிடையாது, இதெல்லாமே வந்து உங்களுக்கானது தான். பட் ஷோக்குள்ளே போயிட்டு என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ணுவீங்க, என்ன மாதிரி கேட்டகரி கொண்டு வரீங்க, என்ன க்ரைட்டீரியா கொண்டு வரீங்க, இதெல்லாம் வந்து சில விஷயம்லாம் கேட்கும்போது அவங்களால வந்து பிளாங்க் ஆகிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சது இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் வச்சு நான் வந்து மெயின்டைன் பண்ணுவேன் அப்படி மாதிரிலாம் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. பட் அந்த நிறைய விஷயமே வந்து யாருக்குமே வந்து அக்செப்டன்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து புரியுது, பட் வந்து ஒரு இது ஸ்டஃப்பே இல்லாத மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ரெக்கார்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நர்மதா ஒருத்தவங்க வந்தாங்க. ஸோ நர்மதான்றவங்க வந்து சிஏ படிச்சிருக்காங்களாம். ஓகேங்களா, சிஏ படிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அவங்க வந்து ஆங்கரிங் ஆகிறது தான் அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் ஆங்கரிங் ஆகணுன்னு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்களாம். பட் இது வரைக்கும் அவங்களால ஆக முடியல. ப்ளஸ் அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து மீடியாவில் வந்து யாருன்ற ப்ரூஃப் பண்ணேன், எனக்கு மீடியா மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொன்னாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா ஓகே, பட் வந்து இன்னும் பெட்டர் நல்லா ட்ரை பண்ணணும். ஸோ நிறைய பேர் அந்த பிக் பாஸ்குள்ளே எதுக்கு வரேன்னே தெரியாமல் வர மாதிரி சில பேர் இருக்காங்க. இவங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் வந்து நம்ம ஜட்ஜஸ்க்கு வந்து அவங்க ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கொடுக்கல. ஏன்னா வந்து அவங்கக்கிட்ட இருக்க ஸ்டஃப் அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே வந்து அவங்ககிட்ட இருந்து ஸ்டஃப் இல்லாத மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்கள வந்து இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 10ஆவதாக வந்து பிரியங்கான்னு வந்தாங்க. பிரியங்கான்றவங்களும் அவங்களும் வந்து 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து ஐடி ஃபீல்டு சம்திங்கில் இருக்காங்க. அவங்களுமே வந்து நான் வந்து மீடியாவில் ப்ரூஃப் பண்ணணும், எனக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் ரொம்ப வருஷமாக இதுக்காக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நான் அது இதுனாங்க. அவங்க மேரீடு, ஸோ 3 வயசில் பையன் இருக்கான், அதெல்லாம் சொன்னாங்க. அவங்க நல்லா இவங்க கூட கம்பேர் பண்ணால் அவங்க நல்லா தான் பேசினாங்க. நல்லா ஒரு ஃபன்னாக இருந்துச்சு, நல்லா ஓப்பனாக பேசினாங்க. ஸோ கொஞ்சம் எலிஜிபிள் பர்சன் மாதிரி தான் நம்மளுக்கே ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து ஒருத்தரை பார்த்துல தெரியல, இந்த கேம் இவன் செட் ஆவான், இந்த கேம் இவன் செட் ஆவான், பாக்ஸிங் இவன் செட் ஆவான், ரன்னிங் இவன் செட் ஆவான்ற மாதிரி அந்த கேட்டகரியில் பார்க்கும்போது இவங்க பிரியங்கான்றவங்க ஓரளவு நல்லா பேசுனாங்க. ஓரளவுக்கு செட் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்கள வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிட்டாங்க. பட் ஹோல்ட் பண்ணதே அவங்க ஹோல்டிங்லாம் வேணாம், க்ரீன் கார்டு கொடுன்னாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த பெரிய விஷயம், நீ பார்த்து போயிட்டோமா அனுப்பிச்சி விட்டாங்க.